நள்ளிரவு கதைகள். கதை 1. அம்மாவின் கடிதம் அல்லது பழைய பெட்டி. என் வீட்டின் மேல் மாடி எப்பொழுதுமே தூசியில் மூழ்கிய ஒரு இடமாக இருந்தது. மேலும் அதிகம் யாரும் அங்கே செல்லாத இடமாகவும் அது இருந்தது. ஆனால் அந்நாளில் ஏனென்றோ தெரியவில்லை, ஒரு விசித்திரமான உணர்வு, மேலே ஏறி பார்க்கலாமா என்று என் உள்ளுணர்வு சொல்லியது. அந்த விசித்திரமான கவர்ச்சியால் நான் மேலே ஏறி போனேன். மூலையில் பழைய மரப்பெட்டி ஒன்று இருந்தது. பல ஆண்டுகளாக யாரும் அதை திறந்ததே இல்லை. பூட்டும் கூட சிதிலமடைந்து தான் காணப்பட்டது. நான் மெதுவாக அதை திறந்தேன். உள்ளே பழைய ஆடைகள், சில பழைய புகைப்படங்கள், முறிந்த விளையாட்டு பொம்மைகள். அந்த சின்னஞ்சிறு பொருள்கள் அனைத்தும் என் குழந்தை பருவத்தின் சின்னங்களாக இருந்தன. ஆனால் அதில் ஒரு சிறிய துணி உறை என் பார்வையை கவர்ந்தது. அதை பிரித்து திறந்த பொழுது என் மனம் லேசானது. ஆம், அதில் அம்மா எனக்காக எழுதிய சில கடிதங்கள் கிடைத்தன. அவை என் அம்மாவின் முத்தான கையெழுத்துகள். அந்த எழுத்தை நான் உடனே அடையாளம் கண்டேன். காகிதம் பழையதாக இருந்தாலும் அந்த எழுத்துக்கள் இன்னும் உயிரோட்டமாகத்தான் இருந்தது. என் கைகள் நடுங்கின. மெதுவாக அந்த கடிதத்தில் ஒன்றை மட்டும் எடுத்து பிரித்து படிக்கத் தொடங்கினேன். அதில் எழுதப்பட்டிருந்தது: என் குழந்தை ஒரு நாள் பெரியவனாக மாறுவான். ஆனால் சிறு வயதில் என்னை எப்படி கட்டிப்பிடித்தாயோ அதை ஒருபோதும் மறக்காதே. உன் சிரிப்பில்தான் என் வாழ்வு இருந்தது. நாளை உனக்கு நிறைய பொறுப்புகள் வரும். ஆனால் உன் இதயம் எப்பொழுதும் அந்த சிறுவயது அன்பை மட்டும் மறக்காமல் இருக்கட்டும். அந்த வரிகளை படிக்கும் பொழுது என் கண்கள் ஈரமாயின. என் சிறுவயதில் பள்ளிக்கு செல்லும் முன் நான் எப்பொழுதும் என் அம்மாவை கட்டிப்பிடிப்பேன். அம்மா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று சொல்வேன். என் அம்மா சிரித்து கொண்டு என் தலைமுடியை வருடுவாள். என் அந்த நிமிடங்கள் கண்முன்னே வந்து சென்றன. ஆனால் அந்த கடிதத்தின் கடைசி வரிதான் என்னை முழுவதுமாக உடைத்தது. தம்பி, நான் ஒரு நாள் உன்னுடன் இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த கடிதங்களை நீ படிக்கும் பொழுதெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று உணர்ந்து கொள். நீ என் மகனாக இருந்தது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் ஏங்கி தவித்த நான் சுற்றத்தாரால் எவ்வளவு கேலி பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாகி நின்றேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். 10 வருடங்கள் கழித்து நீ எனக்கு மகனாக பிறந்தாய். எத்தனை சந்தோஷத்தை என்னை மூழ்கடித்தாய். அதனால் தான் கூறுகிறேன், நீ எனக்கு வரம் என்று. என் மார்புக்குள் ஏதோ பந்து ஒன்று சுழன்றது போல் இருந்தது. அது நெகிழ்ச்சி பந்து. அந்த கடிதம் வெறும் வார்த்தைகளின் கூட்டமைப்பு அல்ல, அது என் அம்மாவின் இதயம். அந்த பெட்டி வெறும் பழைய பொருட்களால் நிரம்பியதல்ல, அது என் வாழ்க்கையின் அருமையான நினைவுகளை தாங்கிய உணர்வு பத்திரம். அந்த கடிதத்தை மீண்டும் மூடிக்கொண்டு மார்பில் அணைத்து கொண்டேன். கண்களை மூடியபடி என் தாயின் சிரிப்பு, அவளது குரல், அன்பு, அவளின் கண்டிப்பு அனைத்தும் மீண்டும் என் அருகே வந்து நிற்பதைப் போல உணர்ந்தேன். இன்று நான் எத்தனை வயதானாலும், எவ்வளவு பெரியவனாக வளர்ந்தாலும், நான் என்றுமே அவளது குழந்தைதான் என்பதை அந்த கடிதம் எனக்கு நினைவூட்டியது. உங்களுக்கும் என் தாயின் கடிதம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்.